ஓம் ஸ்ரீதார நேயர்களுக்கு வணக்கம். நிறைய தடவை நம்மளுக்கு சில பேரை பார்த்த உடனே ஒரு ஈர்ப்புத்தன்மை வரும். என்னடா அது இப்படி ஒரு ஈர்ப்புத்தன்மை வருதே அப்படின்னு யோசிச்சிருப்போம். அவங்களுக்கும் அதே மாதிரி இருக்கும். ஸோ இது என்னது அப்படின்னு புரியாமல் இருக்கும்போது அதனுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்வின் ஃப்ளேம் சொல்லுவாங்க. அப்படின்னா மேபி அவங்க உங்களுக்கான நபராக ட்வின்னாக இருந்திருப்பாங்க. அது ஏதோ ஒரு ஜென்மத்தில் இருந்திருப்பாங்க. அது இந்த ஜென்மத்தில் கனெக்ட் ஆகும். நிறைய பேருக்கு அது யாருன்னே தெரியாமல் போகும். அப்போது நீங்கள் இன் சர்ச் ஆஃப் யோர் ட்வின் ஃப்ளேம் இருந்தீங்க அப்படின்னா, எனக்கு என்னோடய ட்வின் ஃப்ளேமை நான் மீட் பண்ணணும், எனக்கு அந்த அந்த கனெக்டிவிட்டி யார்கிட்டேயும் வரமாட்டேங்குது, சரியாக எனக்கு ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் செட் ஆக மாட்டேங்குது, எனக்கு ஒரு ட்வின் ஃப்ளேம் நல்லா கரெக்டாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த நம்பரை நீங்கள் சேன் பண்ணுங்கள். இல்லை ஒரு நோட் புக்கில் எத்தனை முறை எழுதணுமோ அத்தனை முறை எழுதிக்கலாம். அப்படி எழுதும்போது உங்களுக்கான ட்வின் ஃப்ளேமை இந்த யூனிவர்ஸ் கிட்ட வேணும்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ட்வின் ஃப்ளேம் எங்கே இருந்தாலும் உங்ககிடம் ஒரு மேக்னெட் மாதிரி ஈர்த்துட்டு வருவாங்க. அது மட்டும் அல்ல, அந்த ட்வின் ஃப்ளேமை ஈர்க்கிறதுக்கு கிறிஸ்டல்ஸில் பார்த்தீங்கன்னா ரோடனைட் இருக்குது, பியூட்டிஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகும். ரோஸ் குவாட்ஸ் இருக்குது, டியூலைட் இருக்குது. இந்த டியூலைட்டு, ரோடனைட் அண்ட் ரோஸ் குவாட்ஸ் இந்த மூணுமே ஒரு தூய்மையான பரிசுத்தமான காதலையும் அந்யோன்யத்தையும் கொடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட கிறிஸ்டல்ஸ். இந்த கிறிஸ்டல்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம், இதர் இந்த மாதிரி அணிஞ்சிக்கலாம், பெண்டண்ட்டாகவும் போட்டுக்கலாம், இல்லை அழகாக ஒரு சின்ன துணியில் கட்டி அந்த ரோஸ் குவாட்ஸ் டம்பிள் ஸ்டோன் கேட்டால் கொடுப்பாங்க. அது ஒரு சின்ன துணியில் கட்டி அதை வாட்டர் பாட்டிலுக்குள்ளே போட்டுடுங்க. அப்புறம் அதுக்கு அந்த தண்ணியை சிப் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது எலிக்சராக நம்மளுக்கு வேலை செய்யும். அதோட எனர்ஜி நமக்குள்ளேயும் இருக்கும். அப்போ நேச்சுரலாக உள்ளிருந்து நமக்குள்ள ஒரு காதல் பிரவாகமாக ஓடும். ஸோ உங்களுக்கு ட்ரூ லவ் வேணும், உங்களுக்கு உங்கள் ட்வின் ஃப்ளேம் வேணும்னா இது எல்லாமே பண்ணலாம். எல்லாமே பண்ணும்போது அதோடைய ஆற்றல் எஃபெக்டிவாக இருக்கும்ல. ஒரு விஷயத்தை ஒருத்தர் தூக்குறதுக்கும் ஒரு 4 பேர் தூக்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும்ல, அதனுடைய எஃபெக்ட் ஜாஸ்தியாக இருக்கும்ல. அந்த மாதிரி தான் நம்ம எல்லா டைரெக்ஷனில் இருந்தும் நம்மளுடைய ட்ரூ லவ்வை அட்ராக்ட் பண்ணணும்.